ஸோ கைஸ் ஃபைனலி நம்மளோட ஸ்காட்டிஷ் வாரியர் கான்ட்ராக்ட் ரீசைன் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஜிண்டர் மஹால் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் காப்பிரைட் ஃபைல் பண்ணியிருக்காரு. ஸோ இது என்ன கதைன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கென்னி ஒமேகா ரோமன் ரெயின்ஸை எக்னாலஜ் பண்ணியிருக்காரு. இதை பற்றியும் பார்க்காம கோரஜேட் அப்டேட். அது மட்டும் இல்லாமல் டாமினிக் மிஸ்டீரியோட இன்ஜுரி என்ன கதை, ஸோ இதை பற்றியும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் மேஜர் நியூ சாம்பியன்ஷிப் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸை பற்றி அண்டர்டேக்கர் சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் சொல்ல வர அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்பீட் அப்படியே வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் வீக்கெண்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அந்த ஹாப்பி அண்ட் ஜாலி எப்போயுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் கடவுள் வேண்டிக்கிறேன். இங்கேருந்து ஜெயிலேருந்து என்னால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. சரி ரைட்டு, அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம அப்டேட்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டர்ட்டி டாமை பற்றி தான். ஸோ எஸ் ஜட்மெண்ட் டேயோட மெம்பரான டர்ட்டி டாம், அது மட்டும் இல்லாமல் ரியா ரிப்ளேயோட லவர். ஸோ ரியல் லைஃப்பில் கிடையாது, டபிள்யூ லைஃப்பில். ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுடைய டர்ட்டி டாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி அப்டேட் பார்த்தீங்கன்னா பெரிய ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுடைய டர்ட்டி டாமோடைய வந்து பார்த்தீங்கன்னா எல்போ இன்ஜுரி இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பாட் பண்ணியிருக்காங்களாமா. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டர்ட்டி டாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு ஃபிசிக்கல் தெரப்பி அண்டர் போகிறாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அவங்க சர்ஜரி அவாய்ட் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் ஒரு ஃபிசிக்கல் தெரப்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டர்ட்டி டாமுக்கு பண்ண போகிறாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டர்ட்டி டாமுக்கு எந்த ஒரு இன்ஜுரி இருந்திருக்கு, பட் இருந்தாலும் அவங்க சர்ஜரி போகல. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறாங்களாமா. ஸோ இன்ஸ்டன்ட் இதுவே ரியா ரிப்ளிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி இருந்துச்சுல. ஸோ ரியா ரிப்ளியோட இன்ஜுரியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கதைன்றது நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஸோ நம்மளுடைய ரிங் சைட் நியூஸ் தான் இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருந்த அப்டேட்டில் நம்மளுடைய டர்ட்டி டாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜரிக்கு இன்ஸ்டண்ட்டாக அவங்க வந்து ஃபிசிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ் ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸோட இன்ஜுரி அப்டேட். ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் கார்மலா ஹில்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருந்தார். ஸோ அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கார்மலா ஹில்ஸ் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோப் மூலியமாக ஜம்ப் பண்ணி ஒரு க்ராஸ் லைன் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணலான்னு பார்ப்பாங்க. பட் ரெண்டு பேருமே மிஸ் பண்ணிட்டாங்க. பட் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக கையை வச்சு பார்த்தீங்கன்னா லேண்ட் பண்ணியிருப்பார் ரிங்கில். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் இன்ஜுரியாக இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்ஃபுல் சிலைக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைட்ஃபுல் சிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஜுரி ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்களாமா. ஸோ கோடி ரோட்ஸ் ஐம் ஆல்ரைட்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டெஃபினட்டான அப்டேட்டாக இருக்காது. ஸோ கோடி ரோட்ஸுக்கு மேபி இன்ஜுரி ஆகிருக்கலாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைட்ஃபுல் சிலை கொடுத்துருக்காங்க. பட் கோடி ரோட்ஸ்ட்டு இதை பற்றி கேட்கும்போது ஸோ கோடி ரோட்ஸ் எனக்கு ஒரு இன்ஜுரி இல்லை, ஐ எம் ஃபைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காராமா. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதான் ஸோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு போங்க கைஸ். ஸோ மூணாவது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு காதல் ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூல உண்டாயிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ நம்மளுடைய கோரோஜேடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸோ அதே ராஸ்டரில் இருக்கிற நம்மளுடைய வின்சன் ஒய்னிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆயிருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நியூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிங் சைட் நியூஸ் இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ கோரோஜேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கர் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ரோக்கப் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்போ வரைக்கும் கோரோஜேட் வந்து பார்த்தீங்கன்னா வின்சன் ஒய்னரி கூட பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்ற மாதிரி நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சரி ரைட், நமக்கு தான் அந்த மாதிரி பாக்கி எதுவும் கிடைக்கல. ஸோ இவங்களாச்சும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பாக புண்ணியத்தோட நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். யாருக்கு தெரியும் இந்த வருஷமே பிரேக்கப் பண்ணுவாங்களா இல்லை அதுக்கப்புறம் என்ன கதை, இதை பற்றி நம்ம எதுவும் பேச வேணாம். ஸோ நம்ம அப்டேட்ஸ்குள்ள போயிடலாம். ஸோ கைஸ் நாலாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்காட்டிஷ் வாரியர் ட்ரூ மெக்கெண்டரை பற்றி தான். ஸோ ட்ரூ மெக்கெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷங்களாக வந்து கான்ட்ராக்டே வந்து பார்த்தீங்கன்னா ரீசைன் பண்ணாமல் ஸோ அவர் வந்து கம்பெனி விட்டு வெளியே போகிற நிலமையில வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ பின் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுடைய ஸ்காட்டிஷ் வாரியர் ட்ரூ மெக்கெண்டர் டபிள்யூவில் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாரு. ஸோ இந்த அப்டேட் அஃபிஷியலாகவே நம்மளோட பீப்புள் சாம்ப் ராக்கே பார்த்தீங்கன்னா அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த மேன் ஆஃப் மை வேர்ட்ஸ்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டேக் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கன்கிராச்சுலேஷன் போட்டு நியூ டீல் சைன் பண்ணதுக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கான்ட்ராக்ட் ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட்டிஷோடைய அந்த ஸ்குவாடை வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பண்ணியிருக்காரு நம்மளுடைய ராக். ஸோ ஃபைனலி நம்மளுடைய ஸ்காட்டிஷ் வாரியர் டபிள்யூலே வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிட்டாரு. ஸோ டபிள்யூ அவருடைய பொட்டன்ஷியல் ஏற்றாப்புல ஒரு புஷ் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவர் என்ன தான் டபிள்யூ சாம்பியன்ஷிப் வின் பண்ணாலும் அந்த ஃபேன்ஸ் அந்த க்ரௌடு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த செலிப்ரேஷன் மூமெண்ட் அவருக்கு கிடைக்கல. ஸோ ரெஸ்ல்மேனியாவில் சாம்பியன்ஷிப் வின் பண்ண வச்சு ஒரு 5 நிமிஷம் தான் அவருக்கு அந்த மூமெண்ட் கிடைத்திருக்கும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நம்மளுடைய ட்ரூ மெக்கெண்டருக்கு அப்கமிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல புஷ் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதை சொல்லுங்கள். ஸோ ஃபைனலி நம்மளுடைய ஸ்காட்டிஷ் வாரியர் இப்போ வரைக்கும்
வரைக்கும் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா WWE ரீசைன் பண்ணிட்டாரு. ஸோ கைஸ் சஞ்சய் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஎம் பங்க் ஸ்மாக் டவுனில் ஸ்பாட் ஆயிருக்காரு. நீ தான் நேற்று வீடியோவில் சொன்னியடா, ஸோ சிஎம் பங்க் ஆஃப் ஏரில் வந்து ப்ரோமோ கட் பண்ணியிருக்காருன்ற மாதிரி. பட் கிடையாது. ஸோ WWE வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்டோட பிக்கை பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆயிருக்காரு. ஸோ ஷீல்டு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்கல்ல, ஸோ அந்த என்ட்ரன்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த என்ட்ரன்ஸ் நின்று ஓரமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மாக் டவுன் பிக்கெல்லாம் வந்து பார்த்துருக்காரு. ஸோ எந்த ஃபேனும் அவ்வளோ ஸ்பாட் பண்ணல. பட் ரிங் சைட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா சைடாக எந்த ஃபேன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்காம ஸோ சைலண்ட்டாகவே இருந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் எல்லாம் பார்த்துருக்காரு. ஸோ எத்தனை பேர் ஸ்பாட் பண்ணிங்கன்றத சொல்லுங்கள். ஸோ லைவ் ஆடியன்ஸ் ஸ்பாட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் பார்த்தோன்னா நம்மளால் ஸ்பாட் பண்ணுறது கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஸோ லைவ் ஆடியன்ஸ் எத்தனை பேர் ஸ்பாட் பண்ணியிருக்காங்கன்றது தெரில. ஸோ இப்போ வரைக்கும் சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்டோட பிக்கை ஒளிவு மறைவாக உட்காந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்லேயே அதாவது அரினாலே உட்காந்து பார்த்துருக்காரு. ஸோ கைஸ் ஆறாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகாராஜா ஃபார்மர் WWE சாம்பியன் ஜிண்டர் மஹாலை பார்த்தீங்கன்னா ஸோ WWEனால் ரிலீஸ் செய்யப்பட்ட ஜிண்டர் மஹால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ட்ரேட்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 நேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்மார்க் ஃபைல் பண்ணியிருக்காரு. ஸோ ராஜா தேசி அது மட்டும் இல்லாமல் மகாராஜான்ற 2 நேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய ட்ரேட்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் ஜிண்டர் மஹாலோட ரியல் நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா யுவராஜ் ஜேசின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் அவருடைய ரியல் நேம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் ராஜா ஜேசி அது மட்டும் இல்லாமல் த மகாராஜா, ஸோ இந்த 2 நேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசைன் அதாவது ட்ரேட்மார்க் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஃபைல் பண்ணியிருக்காரு. அவர் என்ன நேமில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்மார்க் ஃபைல் பண்ணியிருக்காருன்னா ஸோ மெர்ச்சன்டைஸ் ஓரியன்டாக வந்து பார்த்தீங்கன்னா பர்பஸ்க்காக அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ட்ரேட்மார்க் பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ மகாராஜான்ற நேம் எனக்கு தெரிஞ்சு ட்ரேட்மார்க் ஃபைல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் என்ன கண்டதுன்றது தெரில. பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் நம்மளோட ஜிண்டர் மஹால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்மார்க் பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணியிருக்காரு. ஸோ கைஸ் 7வது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைனலி நம்மளோட கென்னி ஒமேகா வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸை எக்னாலஜ் பண்ணியிருக்காரு. ஸோ கென்னி ஒமேகா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ட்விட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ இப்போ வரைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா AEW டீம் ஆஃபில் அதாவது டிவி ஆஃபில் இருக்கார். ஸோ மே மாதம் நடக்க போகிற ஃபஸ்ட்டு டைனமைட் எபிசோடுக்கே அவர் வந்து ரிட்டர்ன் ஆக போகிறாரு. ஸோ இதை AEW கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்மளோட ஃபேன் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணியிருந்தார். ஸோ கென்னி ஒமேகா எப்போ வருவார் போன்ற மாதிரி. ஸோ அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி அவருக்கு கொஞ்சம் இன்ஜுரி இருக்குது, ஸோ அவர் வர்றதுக்கு டைம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமும் சொல்லியிருந்தேன். ஒரு 2 நாளுக்கு அப்புறம் அவருக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ கென்னி ஒமேகா வந்து மே மாதம் நடக்க போகிற ஃபஸ்ட்டு டைனமைட்டுக்கு வந்து வரப்போகிறாரு. ஸோ AEW கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயே கேட்டு விடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் பேஜையும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவாக போகிறதுக்கு முன்னாடி அதில் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷனாக தெரியும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்துருங்க. ஸோ நமக்கு பாயிண்ட் அவுட்டாக கிடச்சா போதும் ப்ரோன்ற மாதிரி நினச்சிங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி நம்ம இப்போ அப்டேட்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ நம்மளுடைய ட்விட்ச் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் AEW சாம்பியனான கென்னி ஒமேகா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸை அக்னாலேஜ் பண்ணுறேன், பட் ரோமன் ரைன்ஸை அக்செப்ட் பண்ணலன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ ரோமன் ரைன்ஸோட அந்த ப்ரெசன்டேஷன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து ப்ரெசென்ட் பண்ணுற எல்லாமே ஒரு சாம்பியன்னா எப்படி இருக்கணும், ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸ் அவர் பண்ணுற மேட்சஸை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காருன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. நான் அவரோட ஹேட்டராக இருக்க மாட்டேன், நான் அவருடைய ஃபேனுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கென்னி ஒமேகா ரோமன் ரைன்ஸை எக்னாலஜ் பண்ணியிருக்காரு. ஸோ கென்னி ஒமேகா எக்னாலஜ் பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஸோ ரோமன் ரைன்ஸை நீங்கள் எக்னாலஜ் பண்ணுறீங்களான்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. ஸோ அஸ் அ ட்ரைபல் சீஃபாக நான் ரோமன் ரைன்ஸை எக்னாலஜ் பண்ணுறேன். ஸோ கைஸ் லாஸ்ட் அண்ட் மெயின் அப்டேட். ஸோ மேஜர் நியூ சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா WWEல வரப்போதா. ஸோ இதை பற்றி அப்டேட் கொடுத்தது வேறு யாருமே கிடையாது, நம்மளுடைய டெட்மேன் அண்டர்டேக்கரை பார்த்தீங்கன்னா. ஸோ ரெசல்மேனியாலே ஒரு ஹியூஜ் ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ண நம்மளுடைய அண்டர்டேக்கர் இப்போ வரைக்கும் நியூ சாம்பியன்ஷிப்பை பற்றின அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் மெயின்லி ஃபோக்கஸ்டாக விமன்ஸ் டிவிஷனை பற்றி தான் சொல்லியிருக்காரு. ஸோ விமன்ஸ் டிவிஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பார்த்தீங்கன்னா வளர்ந்து வருதுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நம்மகிட்ட ஜேட்கர்கள் இருக்காங்க, ரியா ரிப்ளி இருக்காங்க, ஷார்லட் ஃப்ளேர், பேலி, அது மட்டும் இல்லாமல் நியோமி. ஸோ இவங்கள மாதிரியான நிறைய டேலண்டட் ரெஸ்லர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்போ இல்லை விமன்ஸ் யூஎஸ் சாம்பியன்ஷிப்போ வின் பண்ணணும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அந்த சாம்பியன்ஷிப்பை விமன்ஸ் டிவிஷனை பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வலாக இருக்குன்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெட்மேன் அண்டர்டேக்கர் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ப்ரொப்போஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா விமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ரா இல்லை ஸ்மாக் டவுன், அதே மாதிரி யுஎஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பிராண்டில் ஏதாச்சும் ஒரு பிராண்டில் இருந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய அண்டர்டேக்கர் பார்த்திங்கன்னா ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஸோ விமன்ஸ் டிவிஷன்லேயே வந்து மிட் கார்ட் டைட்டில் வந்தால் நல்லாயிருக்கும்
இருக்குமான்றதை சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக விமன்ஸ் டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எலாபரேட்டடாக இருக்குது. ஸோ விமன்ஸ் அதாவது NXT மெயின் ராஸ்டர் சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை யூனிஃபை பண்ணிட்டானுங்க. ஸோ விமன்ஸ் டிவிஷனில் டேக் டீம் நிறையாவே இருக்குது. அதுக்கேற்றாப்புல டேக் டீம் சாம்பியன்ஷிப் இனிமேல் கொண்டு வருவாங்களான்னு தெரில. பட் மிட் கார்ட் டைட்டில்ஸ் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்க கைஸ். ஸோ ஈவினிங் ஒரு வீடியோ வந்துடும். ஸோ இன்றைக்கி சண்டேனால 2 வீடியோவை நான் போட ட்ரை பண்ணுறேன். நீங்கள் மறக்காம நம்ம சேனல் ஸ்டெப் பண்ணிடுங்க கைஸ்.